அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய ஸ்தல வரலாறு பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய கோயில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுவாச்சூர் அருள்மிகு மதுரகாளி அம்மன் திருக்கோவில். இந்த திருக்கோவிலை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய மதுரகாளி அம்மனுக்கு முன்பாக வேறொரு அம்மன் இருந்திருக்கா. இங்கே இந்த திருக்கோயில் வாரத்தில் எல்லா நாட்களுமே திறக்கப்படுறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு முதலாவதாக தீபாராதனை காட்டப்படுறது கிடையாது. இப்படி பல தகவல்கள் இருக்கு. அதை ஒவ்வொன்றா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த திருக்கோயிலை பற்றி ஒரு சின்ன வரலாற்று தொடர்பு சொல்றாங்க. என்னன்னா, சிலப்பதிகாரத்தோட காவிய நாயகியா இருக்கக்கூடிய கண்ணகியை தொடர்பு படுத்தி இந்த அம்மனோட வரலாறு செவிவழி செய்தியா சொல்லப்பட்டு வருதுங்கிற தகவல் சொல்றாங்க. இப்போ கற்புடைய தெய்வமாக இருக்கக்கூடியவள் கண்ணகி தன்னுடைய கணவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பார்த்து மனம் பொறுக்காம கோபம் கொண்டு மதுரையை எரிச்சாங்கிற கதை நமக்கு தெரியும். மதுரையை எரிச்சதுக்கு அப்புறமா மன அமைதியின்றி கண்ணகி அலைந்துட்டு இருக்கையில இந்த ஸ்தலத்துக்கு சிறுவாச்சூர் ஸ்தலத்துக்கு அமைதி கொண்டாள்னு சொல்றாங்க. இப்போ கண்ணகி மதுரையை எரியூட்டிய கண்ணகியை வைத்து மதுரையை எரியூட்டியது மதுரை காளியம்மனே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மதுரை காளியம்மன் இந்த ஸ்தலத்துல விரும்பி அமர்ந்தாள் அப்படிங்கிற வரலாறும் பெரியவங்க சொல்றாங்க. இப்போ மதுரை காளியம்மன் சிறுவாச்சூருக்கு வரும்பொழுது இந்த கோயில்ல ஏற்கனவே ஒரு அம்மன் இருந்திருக்கா. அந்த அம்மன் அருள்மிகு செல்லியம்மன். அந்த செல்லியம்மனை ஒரு மந்திரவாதி தன்னோட மந்திர வலிமையால் கட்டுப்படுத்தி தீய செயல்களுக்கு பயன்படுத்திட்டு வந்திருக்கா. அன்னை மதுரை காளியம்மன் இந்த ஸ்தலத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு சேர்ந்த பொழுது செல்லியம்மன் கிட்ட கேட்குறா, இரவு தங்குவதற்கு நீ எனக்கு இடம் கொடு அப்படின்னு செல்லியம்மன் கிட்ட கேட்குறா. அதுக்கு செல்லியம்மன் சொல்கிறா, நான் ஒரு மந்திரவாதியோட பிடியில் இருக்கேன். அவன் தன்னோட மந்திர வலிமையால் என்னை ரொம்ப தொல்லப்படுத்துறான் அப்படின்னு மந்திரவாதியை பற்றி செல்லியம்மன் சொல்றா. அதற்கு மதுரை காளியம்மன் என்ன சொல்றானா, நான் அதுக்கு தக்க வழி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல தங்கிக்கிறா. வழக்கப்படி அந்த மந்திரவாதி சிறுவாச்சூர் திருக்கோயிலுக்கு வர்றான். அன்னை மதுரை காளி அவனை எதிர்கொண்டு அழிச்சிட்றா. அன்னை செல்லியம்மன் அன்னை மதுரை காளியம்மனோட இந்த திறனை கண்டு, இனிமே நீ சிறுவாச்சூர் கோயில்ல இருந்து உன்னை தேடி இங்கு வரக்கூடிய அடியாருக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறான். நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியசாமி மலைக்கு போயிடுறேன். ஆனால் இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா, கோயில்ல இந்த சிறுவாச்சூர் திருக்கோயில்ல எனக்கு முதல் மரியாதை வேணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு மதுரை காளியம்மன் அதை அக்செப்ட் பண்ணிட்டு மதுரை காளியம்மன் சிறுவாச்சூர் திருத்தலத்தில் இருக்கா. அன்னை செல்லியம்மன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியசாமி மலைக்கு போயிடுறாங்க. இப்போது சிறுவாச்சூருக்கு அன்னை மதுரை காளியம்மன் வந்தது வெள்ளிக்கிழமை. இப்போ வெள்ளிக்கிழமை நான் வந்திருக்கேன், பக்தர்களுக்கு திங்கக்கிழமை காட்சி தர்றேன் அப்படின்னு மதுரை காளியம்மன் சொல்லியிருக்கா. அதனால தான் சிறுவாச்சூர் ஆலயம் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை மட்டும் திறந்து பூஜை செய்யப்படுவதாக ஆன்றோர்கள் செவிவழி செய்தியாக இதை சொல்கிறாங்க. இந்த நாட்கள் திங்கள் வெள்ளி இந்த 2 நாட்களையுமே தவிர மற்ற சிறப்பு நாட்கள்லையுமே இங்கே பூஜைகள் நடைபெறுது. இன்னொரு தகவல் என்னன்னா, இப்போ மதுரை காளியம்மனும் செல்லியம்மனோட பெரியசாமி மலையில தங்குவதாக கூட ஐதீகம் இருக்கு. இப்போ மதுரை காளியம்மன்கிற திருப்பெயரு பின் நாட்களில் மருவி மதுரை காளியம்மனாக மாறிடுச்சுன்னு தகவல் உண்டு. இப்போ கோபத்தோட சிறுவாச்சூருக்கு வந்த மதுரை காளியம்மன் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அமைதியாகி பக்தர்களுக்கு பல இனிமையான நிகழ்வுகளை அருள்வதா சொல்றாங்க. இப்போ மதுரை காளியம்மன், மதுரம்னா இனிமைன்னு ஒரு பெயர் இருக்கு. அதனால தான் மதுரை காளியம்மன் மதுரை காளியம்மன் பெயர் பெற்றதாகவும் தகவல் உண்டு. இப்போ செல்லியம்மன் தனக்கு முதல் மரியாதை தரவேணும்னு கேட்டதற்கு ஏற்ப பூஜையின் பொழுது சிறுவாச்சூர் திருக்கோயிலில் நடக்கக்கூடிய பூஜையின் பொழுது தீபாராதனை காட்டும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, முதல்ல மலையை நோக்கி பெரியசாமி மலையை நோக்கி மேலே தீபாராதனை காட்டினதுக்கு அப்புறமா தான் அன்னை மதுரை காளியம்மனுக்கு தீபாராதனை காட்டும் வழக்கம் நடைமுறையில் இருக்கு. இது தொன்று தொட்டு இன்று வரை நடைமுறையில் இருந்து வருதுன்னு சொல்றாங்க.
சிறுவாச்சூர் அன்னை மதுரகாளியம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கா. அம்மனோட 4 கரங்கள்ல உடுக்கை, பாசம், சூலம், அட்சய பாத்திரம் இது எல்லாமே இருக்கு. இங்க திருவிழா நடைபெறுது. திருவிழா எப்பொழுது நடைபெறுதுன்னா, சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில பூச்சொரிதல் விழா நடைபெறும். அடுத்த செவ்வாய்க்கிழமையில காப்பு கட்டி 13 நாட்கள் பெருந்திருவிழா தேரோட்டத்தோட சிறப்பாக நடைபெறுது. இந்த திருக்கோயில் வாரத்துல 2 நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளி திறந்திருக்கும். இதை தவிர அமாவாசை, பௌர்ணமி மற்ற வருடத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் அனைத்திலையுமே திறந்திருக்கும். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. திருச்சியில இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் பயண தூரத்திலையும், பெரம்பலூர்ல இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் பயண தூரத்திலையும் அமைஞ்சிருக்கு. சிறுவாச்சூர் திருக்கோயில்ல வேறு ஏதாவது விசேஷமான வழிபாடுகள், பிரார்த்தனைகள் இருந்தா அதை பத்தின தகவலை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். ஏன்னா நீங்க தெரிவிக்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும், ஒவ்வொரு பதிவும் இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்களுக்கும் அதை அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வழிகாட்டுதலாகவும் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ஞாபகமா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.